அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளோசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஆகஸ்ட் 21 2024 சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு கிஃப்ட் நிஃப்டி பார்க்குறோம். 24,699 வர்த்தகமாயிட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிறதா நம்மளுக்கு தென்படுது. அப்போ நேற்றைய ரேஞ்ச் நம்மளுக்கு இது இம்பேக்டட். அதே போல் இதற்கு எவ்வளோ இம்பேக்டட் இருக்கும், அதாவது எஸ்டர்டே ஹையுக்கும் எஸ்டர்டே லோவுக்கும் எவ்வளவு இம்பேக்ட் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி நம்மளுக்கு மார்க்கெட்டோட அடுத்த மணிக்கு நம்ம கொடுக்கணும், அதாவது ஃபியூச்சருக்கு. அப்போ இங்கே ஃபியூச்சர் நம்மளுக்கு 24,700 நம்மளுக்கு ஸ்ட்ராடலும் இருக்குது, ஃபியூச்சர் க்ளோஸ் ஆன இடமும் அதுவாகவே இருக்குது. அப்போ ஃபியூச்சர் எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு 24,690 ஃபியூச்சர் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ 24,700. அப்போ நம்மளுக்கு பார்க்க போனால் இங்கே ஒரு 8 புள்ளிகள் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தென்படுகிறது. அப்போ 24,700 புட் ஆப்ஷன் நம்மளுக்கு 90 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்குன்னா 24,610. அதே மாதிரி இவங்க 80 ரூபா, 24,780. எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே இம்பார்ட்டன்ஸ் இந்த ரேஞ்சுக்கும் இருக்குது. இதுவும் ஒரு பிரேக் அவுட்டில் ஒரு இம்பேக்டட். இப்போ நம்ம ட்ரேடிங் அப்படிங்கிறது நிஃப்டியை பொறுத்தவரை லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு மேலே தான் நம்ம இருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அந்த மாதிரி வரோம்னா நம்மளுக்கு ஒரு கேப் அப் இருந்து அந்த இடத்துல கால் செல்லர் பேனிக் ஆகாத இடமும் புட் செல்லர் ப்ராஃபிட் புக் பண்ணுற இடமும் இருந்தால் தான் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக்கிங் அந்த மாதிரி இடத்துக்கு உண்டாகும். இப்போ இந்த மாதிரி ஃப்ளாட் ஓப்பனிங் கிடைக்கிது அப்படின்னா மார்க்கெட் இந்த இம்பேக்டும் சரி இந்த இம்பேக்டும் சரி ஒரு ஸ்லோ டவுனாக இருக்கும். இந்த ஸ்லோ டவுனாக இருக்கும்போது கால் செல்லரும் சரி புட் செல்லரும் சரி பேனிக் ஆக மாட்டாங்க. அப்போ மார்க்கெட் 80% நம்மளுக்கு என்னவால் நடக்கலாம், 80% ஒரு சைட்வே அல்லது வால்டைல் இந்த மாதிரி தான் இம்பேக்டட் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. 20% தான் மார்க்கெட் ஒரு என்ன வேணாலும் நடக்கிற மாதிரி ஒரு இம்பேக்டட் ஏற்படும். ஃப்ளாட் ஓப்பன், அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் நியர் ஓப்பன், அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் எங்கே இருக்கோ நியர் நம்மளுக்கு ஓப்பன் இருக்கக்கூடிய இடத்துல மார்க்கெட்டில் என்னென்ன இம்பேக்ட் ஏற்படுது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடத்துல நம்மளுக்கு ஓப்பன் ஹை ஓப்பன் லோ இந்த மாதிரி இம்பேக்டட் கிடச்சி எஸ்டர்டே ஹையவோ எஸ்டர்டே லோவோ பிரேக் பண்ணும்போது என்ன மாதிரி தாக்கம் ஏற்படுது அப்படிங்கிறதை பார்த்து கொண்டு வாருங்கள். இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம ஆட் பண்ணால் 24,700 கண்ட்ரோல் பேசஸ்ன்னு இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் 170 ரூபா. அப்போ 24,700 140 ரூபா, ரெண்டு பேரும் 140 ரூபானா அப்போ 170 ரூபானா 24,870. இந்த பக்கம் 24,530. இப்போது எக்ஸ்பெரி நம்மளுக்கு ஐடிஎம் ஆப்ஷனாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்க போகுது. அப்போ இதில் ஒருவரே 24,700 காலே உங்களுக்கு 170 ரூபா வரோம்னா மார்க்கெட் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் அதற்கு 170 ரூபா மதிப்பு கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி இதற்குண்டான மதிப்புனா 24,530. அப்போ 24,700 24,770. அப்போ இவங்க 80 ரூபாய், இவங்களே 80 ரூபா இருந்தால் அப்போ 780 இருக்கணும். அப்போ தான் ஐடிஎம் ஆப்ஷனுக்கு தான் மதிப்பு இருக்குது. அப்போ 24,700க்கு மேலே மார்க்கெட் இருந்து இந்த 80 ரூபாய்னா 24,780 இருந்தால் மட்டும்தான் இம்பேக்டட் பண்ண முடியும். அப்போ இந்த 24,610. அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோன். இதை நன்றாக உன்னிப்பாக கவனிக்கணும். இம்ப்ளைடு வாலிட்டி அப்படிங்கிறது கால் சைடு குறைவாகவும் புட் சைடு அதிகமாக இருக்குது. இந்த இம்ப்ளைடு வாலிட்டி எப்படி நகர்வு இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு வரணும்.
பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டிபிள் ஹெச் நம்மளுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 51,000, 50,800, 50,900, 50,500 புட் கொடுத்துருக்காங்க. அடுத்து 51,500 கால் கொடுத்துருக்காங்க. 51,000 புட் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் பார்க்க போனால் 51,000 மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. கால் 218 ரூபா, 51,218. 51,000 புட்டோட ஹை 650, அப்போது 50,350. க்ளோசிங் இவங்க 295 ரூபா கொடுத்துருக்குறாங்க. அப்போது 50,700. இவங்க க்ளோசிங் 97 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ 51,097. அப்போது மிக முக்கியமாக 50,700 டு 51,097 அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த 2 ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 400 ப்ரீமியம் வரும். அதனால் 50,600 டு 51,400, 51,000 முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த எல்லைகள் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். அப்போ 51,000 கண்ட்ரோல் பிளேசஸ், அந்த ஸ்ட்ரைக்கோட கண்ட்ரோல் பிளேசஸ் தான் நம்ம பார்க்குறோம். இம்ப்ளைட் வாலிட்டி கால் சைடு 13ஆம், புட் சைடு வந்து 18ஆம் இருக்குது. ஒரு இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வாலிட்டி இங்கே இருக்காங்க. இதையும் செக் பண்ணிக்குவாங்க. இது எப்படி இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறதை பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இன்றைக்கி வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் பேங்க் நிஃப்டி இது இருக்குது. அதனால் வந்துட்டு இம்ப்ளைட் வாலிட்டி கொஞ்சம் எப்படி மூவ்மெண்ட் ஆகுது, 9:15 3:30 எப்படி மூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்து வாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு அட் த மணியை 0 பண்ணணும். இப்போ இங்கே அட் த மணியோட ப்ரைஸ் என்னவா இருக்குது? பார்க்க போனால் நம்மளுக்கு 148, 188. அப்போ நம்மளுக்கு ஒரு அட் த மணி வந்துட்டு ஒரு 165 இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த 165 அப்படிங்கிறது 0வாக மாறணும். இதையும் நன்றாக பார்த்து வர வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.